ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. பகவானுடைய நாமா திருப்பெயரில் 45வது திருப்பெயர் நாம் பார்ப்பது பார்வதி தனயாய நமஹா. பார்வதியின் புத்திரனுக்கு நமஸ்காரம். பார்வதியின் தனய புதல்வன் ரூபனாக இருக்கிறவர். பர்வத மலையினுடைய புத்திரியானதினாலே பார்வதின்னு அம்பாளுக்கு பெயர். ஹிமயமலையில் அதுக்கு அதிபதியான ஹிமவான் ஓஷதி பிரஸ்தம் அப்படிங்கிறதான ஒரு நகரத்தை ஏற்படுத்தி அதில் அரசு பண்ணிட்டு இருந்தான். பித்திருக்களுடைய மனசுலேருந்து வந்ததான மேனா அப்படிங்கிறதான இவளை மணந்தான். ஹிமவான் தனக்கு பராசக்தியே மகளாக வரணும்னு தபஸ் பண்ணினான். அப்போ அம்பாள் மானச சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மானசரோவரத்தில் தாமர புஷ்பத்தில் ஒரு குழந்தையாக புஷ்ய நட்சத்திரமான, அதாவது பூச நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணினாள். அவளை ஹிமவான் மேனா தம்பதிகள் ரொம்ப சீரும் சிறப்புமாக வளர்த்தனர். அது புராணங்களில், காந்த புராணங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அவள் தவம் செய்து பரமேஸ்வரனை அடைந்தாள். அதனால் சிவபுத்திரனானதுனாலே ஸ்ரீ சாஸ்தா பார்வதிக்கும் புத்திரர் அப்படிங்கிறது இங்கே ஒரு அர்த்தம். நம்ம நமஸ்கார ஸ்லோகத்துக்குள்ள லோகவீரம் மகாபூஜ்யங்கிறது நமஸ்கார ஸ்லோகம், ரொம்ப விசேஷமான பஞ்சகம். அது எந்த சாஸ்தா பிரீத்தியாக இருந்தாலும், எந்த பகவானுடைய பூஜையாக இருந்தாலும் முதல்ல அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் தொன்று தொட்டு பெரியவர்கள் பண்ணின ஒரு வழக்கம். அதில் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம்னு ஒரு பதமானது இருக்குது. அது இதை ஞாபகப்படுத்துறது. பார்வதியினுடைய புத்திரனானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சாஸ்தாவை ரொம்ப விசேஷமாக சொல்கிறதா இருக்குது. இதில் திவ்யமங்களா தியானம்னு தேவி உபாசகர்களினாலே காத்தால் ஏந்திரிச்ச உடனேயே சொல்லப்பட வேண்டிய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அது 200க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய தர்பார் அங்கே யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு வரிசையாக சொல்லும்போது சிவபுத்திரருடைய வரிசையில் கணபதி, சுப்பிரமணியர், சாஸ்தான்னு சொல்லப்பட்டதாக இருக்குது. அதனால் இன்னும் நிறைய இடங்களில் சாஸ்தாவை பற்றினதான ஆதாரங்கள்லாம் புராணங்கள் இருக்கிறதுனால பார்வதி பரமேஸ்வருடைய பிரிய புத்திரனாக அமைஞ்சவராக இருக்கார். அதனால் பார்வதியினுடைய புத்திரனாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.